அல்லாண்டு இருந்த ஒருத்தனை அவன் பாட்டுக்கு விடாம வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு அடிப்பேன்னு சொல்லி அவனுக்கு அடிச்சு இப்ப அவன் திருப்பி அடிக்கிற அடி இருக்குதுல்ல, நிறுத்துடான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ட்ரோன் அட்டாக் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துட்டு அதற்கு பதிலடியா ஈரான்காரன் இப்ப கொடுத்திருக்கிறான்ல, அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஈரல் மாதிரியான ஒரு நகரம், அந்த நகரத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஈரான் மிக தெளிவாக எப்படியான தாக்குதல்களை எல்லாம் அதிகமாக நடத்தி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய ஈரல் மாதிரியான ஒரு நகரம், அந்த நகரத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஈரான் மிக தெளிவாக எப்படியான தாக்குதல்களை எல்லாம் அதிகமாக நடத்தி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நேரடி வார் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக என்ன விட்டா யாருமே கிடையாது என்று மார்பை நிமித்தி வைத்துக் கொண்டு உலகத்துக்கெல்லாம் படம் காட்டிக் கொண்டு தெரிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 617 நாட்களாக காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ராணுவத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எப்படியாவது ஈரானை வம்புக்கு இழுத்து அமெரிக்காவையும் அதில் கோர்த்து விட்டு ஈரானையும் அழித்து எல்லா அரபு நாடுகளுக்கும் நான் தான் வல்லாதிக்கம் கொண்டவன் என்று சொல்லி அரபு நாடுகளை அடிமைப்படுத்துவதற்காக இஸ்ரேல் பல திட்டங்களை வகுத்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈரான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, ஈரான்ல முதன்மையாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உச்சகட்ட பயங்கரமான தாக்குதல்ங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நம்முடைய ஆரம்ப வீடியோவில் இருந்து அதை சொல்லிக்கிட்டே தான் வர்றோம். ஆனா அதற்கு பிறகு ஈரான் கொடுக்கிற பதிலடிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அந்த சொல்லுவாங்கல்ல, வம்புக்கு அல்லாண்டு இருந்த ஒருத்தனை அவன் பாட்டுக்கு விடாம வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு அடிப்பேன்னு சொல்லி அவனுக்கு அடிச்சு இப்ப அவன் திருப்பி அடிக்கிற அடி இருக்குதுல்ல, நிறுத்துடான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்குண்டான பதிலடியை ஈரான் தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸக்ஷியன் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். என்னன்னா, ஏற்கனவே ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மரணத்தை விட கொடூரமாக எங்களுடைய பதிலடி இருக்கும்னு சொன்னார். அப்பவே அவங்க புரிஞ்சிருக்கணும் இந்த பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. அதை புரியாம மீண்டும் மீண்டும் போய் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு மசூத் பெஸக்ஷியன் நேற்று இரவு என்ன சொன்னாருன்னா, நீங்க எங்க மேல சின்னதா ஒரு அடி அடிச்சீங்கன்னா ஏண்டா அடிச்சோம்னு யோசிக்கிற அளவுக்கு படுபயங்கரமாக நாங்க திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் மீறி என்ன செஞ்சாங்கன்னா, நேற்று இரவு ட்ரோன் தாக்குதல்களை நடத்தினார்கள். நம்முடைய நேற்று இரவு வீடியோவில் கிழக்கு பகுதியை நோக்கி அவர்களுடைய தாக்குதல் விமானங்கள் பயணிப்பதாக சொல்லியிருந்தோம். பயணிப்பதாக செய்தி மட்டும்தான் வந்துச்சு. எங்க போனா இங்க திருப்பி வந்தாங்களா இல்லையாங்கிற செய்திகள் இதுவரைக்கும் இல்லை. எனவே அவர்கள் அப்படி ஒரு செய்தி, ஒரு பம்மாத்துக்கு பில்டப்புக்கு தௌலத்தை காட்டுறதுக்காக செஞ்சாங்களே தவிர யதார்த்தமாக அப்படி அவர்கள் பயணிக்கவில்லை என்பது தெளிவாகி விட்டது. இருந்தாலும் ட்ரோன் அட்டாக் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துட்டு அதற்கு பதிலடியா ஈரான்காரன் இப்ப கொடுத்திருக்கிறான்ல, அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துக்குள்ள ஒரு செய்தி சொல்லுவாங்க, சுண்டால கொடுத்து கொத்தால வாங்கி கொள்றதுன்னு. இப்ப இது பழக்கத்தில் இப்ப எல்லாம் கிலோ கணக்கில் தானே அளவை நிறுவை வந்துருச்சு. முன்னையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, சுண்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அந்த மீனெல்லாம் டின்ல அடைச்சி வரும்ல, அந்த டின் அளவுக்கு சுண்டுன்னு வச்சுக்கிருவாங்க. அதை விட பெருசு கொத்துன்னு வச்சுக்கிருவாங்க. அதுல ஒரு 10 மடங்கு வரும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சுண்டால கொடுத்து கொத்தால வாங்குறதும்பாங்க. அது மாதிரி இப்ப இவங்களை பொறுத்தவரை 200 விமானத்தால் தாக்குதல் நடத்தினோம், ஆனால் 100 இடங்களுக்கு தான் தாக்கினோம் என்று கேவலமாக சொன்ன குரூப் இப்ப எப்படி வாங்கி கட்டுதுன்னு கேட்டா, ஈரானுடைய விமானப்படை மிக தெளிவாக களத்தில் இறங்கி விமான தாக்குதல்களை நடத்துகிறது. அதே நேரத்தில் ஆளில்லா விமானப்படை ட்ரோன் படையை இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க வந்து வெச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. அதை தாண்டி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதே அவர்களுடைய அணு உலைகள் இலக்கு வைக்கிறதை விட
ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிப்பதுதான் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா உலகத்திலேயே நம்பர் 1 தரம் வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிப்பது ஈரான். அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அவ்வளவு படுபயங்கரமாக இருக்கும். அதை அழிக்கிறது நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் தாக்குதலை நடத்தினோம். அதே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டுதான் இப்பொழுது இஸ்ரேலை துவம்சம் பண்ணி கொண்டிருக்கிறது ஈரான். முதல்ல ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை காய்தல் உவத்தல் இல்லாமல் நாம் பார்த்து விட வேண்டும். முதலாவது, நேற்று இரவு இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண பாதிப்பு இல்லை, கடுமையான பாதிப்பு தான். எண்ணெய் கிணறு பற்றி எரிகிறது. தற்போது அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக தெஹ்ரான் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய வான்பரப்பில் பறந்த இஸ்ரேலுடைய 3 ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. நேற்று நீங்க பரவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கள் சிலதை இன்னைக்கு டெலிகிராம் சேனல்ல போடுவோம். அந்த வீடியோக்கள் எல்லாமே எதை காட்டும்னு சொன்னா, இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்களை ஈரானுடைய வான் பாதுகாப்பு தற்போது தடுக்க ஆரம்பித்து விட்டது. இஸ்ரேல் அயன் டோம் வச்சிருக்கிற மாதிரி ஏரோ சிஸ்டங்களை வச்சிருக்காங்களா இல்லையா, தேட் வரைக்கும் உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு இத மாதிரியே ஈரானும் வச்சிருக்காங்க. அதுவும் மொபைல்ல நிறைய வச்சிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்துல செட்டப்பாக பெர்மனண்டா வச்சிருக்காங்க. ஈரான் எப்படி வச்சிருக்காங்கன்னா, மூவ் பண்ண முடியும். லாரி மாதிரி பெரிய வெஹிக்கிள்களை வச்சு அதை மூவ் பண்ண முடியும். இதுக்கு மொபைல் ஏரோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆயிரக்கணக்கில் வச்சிருக்காங்க. அது எல்லாமே இப்ப எல்லா நகரங்களையும் குவிச்சு வச்சிருக்காங்க. இஸ்ரேல் எதை அடிச்சாலும் அது தடுத்துக்கிட்டு இருக்குது. அதை மீறி வந்து அடிக்கக்கூடியதுகள் தான் இந்த அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் நாங்க ரெடிடா என்று சொல்லி கெத்தாவே எந்திரிச்சு நின்ட்டாங்க. அதை மீறி நடக்கக்கூடிய தாக்குதல்களுடைய எண்ணிக்கைகளை தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஈரானுடைய அணுசக்தி நிலையத்தோடு தொடர்பு பட்ட தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு தளத்தின் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களில் ஒரு கட்டிடத்துக்கு சிறிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நியூயார்க் டைம்ஸும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய சனட் உண்மைகளை சரிபார்க்கிற பிரிவும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்திகள் ஒன்னு நீங்க கவனிச்சுக்கிறீங்க, நம்ம எடுக்கக்கூடிய செய்திகள்ல அந்தந்த நாட்டினுடைய ஊடகங்களுடைய செய்திகள் நிறைய நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி சில செய்திகள் இது யதார்த்தமா இல்லையா என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வருகிற போது அதை நம்ம அல் ஜசீராவினுடைய சனட் மூலமாக உறுதிப்படுத்த முடியும். அல் ஜசீரா சனட் என்று சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க. சனட்னா சனது என்று சொல்லி அரபுல நம்ம சொல்லுவோம். ஹதீஸ்களை ப்ரூஃப் பார்க்கிற நேரத்தில் இந்த ஹதீஸ் சஹீஹா லஈஃபா என்று பார்க்கிற நேரத்தில் அதனுடைய சனதை பாருங்க, அந்த அறிவிப்பாளர் தொடர் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க என்று சொல்லி அது ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தில் எப்படி நம்ம இந்த அறிவிப்பாளர் சரியானவரா உண்மை பேசுறவரா என்று கவனிப்போமோ, அதே மாதிரி அல் ஜசீரா தாங்கள் உண்மை சரிபார்க்கிற குழுவுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா சனத் என்று தான் பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த சனது உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகளை கடைசி முடிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்கிற கவனிச்சுக்கிறீங்க. அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுடைய கடற்படைகள் தற்போது மிக தெளிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 10 ட்ரோன்களை இன்றைக்கு காலை வரைக்கும் தாங்கள் தடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். டசன் கணக்கான சாதாரண ரீதியிலான தாக்குதல்கள் எல்லாவற்றையும் முறையடித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் என்ன சொல்லியிருந்தார் சொன்னா, ரேடாருக்கு சிக்காத விமானங்களை கொண்டு தாக்குகிறோம், ரேடாருக்கு சிக்காத தொழில்நுட்பம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் இஸ்ரேல் பீத்திக்கிட்டு தெரிஞ்சீங்க, அதை எல்லாத்தையுமே அடிச்சு புறாவை சுட்டு வீழ்த்துற மாதிரி சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சக கட்டடம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய கட்டிடத்தின் மீது நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிலே அவர்களுக்கு சிறிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானுக்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா அழிவுகளையும் அவர்களுடைய ஊடகங்களே வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலுக்குள்ள நடக்கக்கூடிய விவகாரங்களை வெளிப்படையாக சொல்லாம சொன்னாலே தேச துரோக குற்றம் வச்சிருக்கிறான். அதை தாண்டி தைரியமாக சில ஊடகங்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஆதாரத்தோடு உங்களிடத்தில் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள வேற யாரும் எந்த செய்தியும் கொண்டு போகாத, உள்ள தூக்கி போட்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு வெக்கம் கட்டவங்க சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதே நேரத்தில் தலைநகரத்தில் தெஹ்ரான்ல அதே போன்று தெஹ்ரானுக்கு வெளியில் எல்லாமே வான் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற செய்திகளையும் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் டெல் அவிவ் அதே போன்ற ஹைஃபா போன்ற நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தற்போது படு பயங்கரமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை இதுவரைக்கும் 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 240 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த 9 பேருமே கொல்லப்பட்டிருக்கக்கூடியவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு ஒருங்கிணைந்தவர்கள்.
இராணுவத்தை சேர்ந்தவர்களும் இராணுவத்திற்காக வேலை பார்க்கக்கூடியவர்களும் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர்கள் அதிகமானவர்களும் அப்படியானவர்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு டெல் அவீவ் அதே போன்று ஹைஃபா நகரங்கள் மீது தான் படுபயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஹைஃபா சிட்டிங்கிறது இஸ்ரேலுடைய ஈரல் மாதிரியான ஒரு நகரம். அந்த நகரத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஈரான் மிக தெளிவாக எப்படியான தாக்குதல்களை எல்லாம் அதிகமாக நடத்தி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய டெல் அவீவ் பகுதிகளில் இருந்த பல வீடுகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளை பொறுத்தவரை இது எல்லாமே குடியேற்றங்க, எல்லாம் பலஸ்டைனை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த வீடுகள் மேல சரமாரியான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். கட்டிடங்கள் மீது சரமாரியான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். இவங்க தான் அப்துல் ஷுக்கூர் ஏரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு. இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்களை அடையாளம் கண்டோம். ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு, முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட எண்ணம் அல்லாஹ் அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும். எந்த விதமான சுயநலனுமற்று தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இன்னொரு சின்ன 2 வேலை மட்டும் இருக்குது. இந்த மாதம் கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிருவோம். அந்த உரிய 5 குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னும் 9 வீடுகள் நம்ம கட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கிற போது தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடித்த பகுதியில் காட்டி இருக்கிறோம். இப்போ தலைவர் பார்த்துருக்கிறாரு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டு வந்து கொட்டியிருக்கோம் தலைவர். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாண்டு ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இப்போ அந்தந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிருவோம். கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்குது. இந்த 9 வீடுகள் கட்டணும். இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது. எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்வதோடு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். அதே நேரத்தில் மற்றும் இன்னும் 9 வீடுகள் இருக்குது, அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சில சகோதரர்கள் நமக்கு இதில் 140 ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு 100 ரூபா அனுப்பின ஆட்களும் இருக்கிறாங்க. அதை தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவங்களோட சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் என்று அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம். ஒரு தனியால் செஞ்சதல்ல, அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்குற சகோதரர்கள், இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளிலிருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற அதே நேரம் சகோதரர் அப்துல் ஷுக்கூர் அவங்க தான் இதற்கு முன்னணியாக நின்று இதனுடைய விதையை போட்டது இவங்க தான். எனவே அல்லாஹு தஆலா அவருக்கும் அருள் புரிய வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க தலைவரே. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ சரி, ஏண்டா உங்களோட முயற்சிக்கு அல்லாஹ் அதுக்குரிய நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குது இன்ஷா அல்லாஹ். இப்படியான சூழல்ல மேலதிகமாக இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு அதிகாலையிலேயே டெல் அவீவ்ல தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பேட்ஜியாம் அதே போன்று ரெஹாவோட் ஆகிய 2 நகரங்கள். இந்த பேட்ஜியாம் ரெஹாவோட் 2ஐயுமே நீங்க அரிதாகத்தான் கேள்விப்படும். டெல் அவீவ் அடிக்கடி கேள்விப்படுவோம், ஜெருசலம் அடிக்கடி கேள்விப்படுவோம், ஹைஃபா கூட அடிக்கடி கேள்விப்படுவோம், அஷ்கலான் கேள்விப்படுவோம். ஆனா பேட்ஜியாம் ரெஹாவோட் 2மே ரொம்ப ரேரான சிட்டிஸ். ஆனா படு பயங்கரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட சிட்டி. காரணம் என்ன? இந்த 2க்குள்ள தான் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ பலத்தை குவித்து வைத்திருக்கிறது, ஆராய்ச்சி நிலையங்களை குவித்து வைத்திருக்கிறது. அதே போன்று அணு ஆயுதம் தொடர்பான ஆய்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்களை அங்கதான் வச்சிருக்கிறாங்க. இந்த 2ஐயும் நோக்கித்தான்
இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பேட்சியாம் என்கிற பகுதியில் மட்டுமே இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 140க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இது எல்லாமே ராணுவங்கள் தொடர்பானது, பொதுமக்கள் தொடர்பானது கிடையாது. ராணுவங்கள் தொடர்பான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் பொதுமக்களும் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். ஆனால் ஈரானுடைய தாக்குதல்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படாமல் ராணுவம் இலக்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது விசேடமான ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேட்சியாம் நகரத்தில் ஈரானுடைய ஏவுகணைகளுடைய வெடிப்பால டசன் கணக்கான வீடுகள் இன்றைக்கு அழிந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த குடியிருப்புகள் எல்லாமே, வீடுகள் அத்தனையுமே அங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குவார்டர்ஸ்கள் அத்தனையுமே அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு பாரிய கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் பேட்யாம் பகுதிகளை ஒரு ரெட் லைன் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இந்த பகுதி அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய பகுதி, அதிகமான அழிவுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பேட்யாம இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்? அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய பகுதி என்று சொன்னா காசா அப்படின்னு பார்த்தோம். அதிகமான அழிவுகள் ஏற்படக்கூடிய பகுதின்னா காசா அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு மாறி எப்படி நிலைமை வந்துருச்சு தெரியுமா? அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க குர்ஆன்ல. இந்த காலத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே சுழல விடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி சுழலுது பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட 2 வருடங்களுக்குள்ளாக மாறி சுழன்று கொண்டிருக்கிற விதமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் காலத்தை. அன்னைக்கு அவங்க அடிச்சாங்க, காசா மக்கள் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, ஈரான்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரேல்காரன் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்கிற நிலைமை உருவாகி இருக்குது. இடையில ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னா, சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஈரானும் ஒண்ணுதான் இஸ்ரேலும் ஒண்ணுதான், அது தத்துவ ஞானிகள் கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறாங்க. அவங்க போடுற வீடியோக்கள் சில பேர் போட்டுக்கிறாங்க. அதுக்கு மார்க்க ரீதியாகவே நம்ம பதில் கொடுப்போம். தனியான ஒரு வீடியோ போட இருக்கிறோம். என்னன்னா, ஈரான்காரன் அடிபடத்தான் வேணும், அங்க நடக்கிற எண்ணத்தை இஸ்ரேல் அடிச்சாலும் அதெல்லாம் சரிதான், அதே நேரத்தில் இஸ்ரேல்காரன் எதுனாலும் சரிதான் சொல்லி இஸ்ரேலுக்கு நிகராக ஈரான சில உலமாக்கள் என்கிற பேர்ல இருக்கிறவங்களும் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி மார்க்க கண்ணோட்டத்தில் அதை எப்படி அணுகணுங்கிறத பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக தனியான ஒரு வீடியோ நம்ம வெளியிட இருக்கிறோம். ஏன்னா இந்த நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேச்சுக்களை பேசக்கூடியவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் ரீதியாகவே நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி பதில் சொன்னா தான் உரைக்கும் அவங்களுக்கு. அதனால அப்படி ஒரு பதிலை நம்ம விரைவில் இன்னைக்கோ அல்லது இன்னைக்கு ஈவினிங்கோ வெளியிடுறதுக்கு முயற்சி பண்றோம், அல்லது நாளைக்காவது அந்த வீடியோவை நம்ம வெளியிடுவோம். அதை நம்ம தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னன்னா, சவுதி அரேபியாவை தூக்கி தலையில வச்சுக்கிறதும், ஈரான் தாக்குதல் நடத்தினா கூட தாக்குதல் நடத்தாத நேரத்தில் இவன்லாம் அடிக்க மாட்டாங்க, இப்படி பேசிக்கிட்டு தான் திரிவாங்க, முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள்ங்கிறது. அடிச்சு முடிய என்ன சொல்றதுன்னு கேட்டா, அவன் ஈரான் அடிச்சுக்கிட்டா என்ன, இஸ்ரேலுக்கு அடிச்சா எங்களுக்கு என்ன, 2 பேருமே ஒண்ணுதான்ங்கிறது. என்னன்னா, அடிக்க மாட்டான்னு நினைக்கிறது, அடிச்சு முடிய அதை சகிச்சுக்கிற முடியாம இப்படி கதை பேசுவது. கேட்டா சவுதி எப்படி தெரியுமா, 3000 ட்ரில்லியன் US டாலர்களை கொண்டு கொட்டிட்டு வந்திருக்கிறான். அந்த காசை எடுத்து தான் காசா காரனை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் ஈரான் காரனை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் யமன்ல குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே அரபு நாட்டு காசை எடுத்துக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த அரபு நாட்டுக்காரன் காசை கொண்டு கொட்டுறது குற்றமாக தெரியல, ஆனா ஈரான் சண்டைக்கு வந்துட்டா மட்டும் அது பெரிய குற்றமாக தெரியுதுன்னா அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக அதற்கும் நாம் விளக்கம் சொல்ல இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் ரீதியாகவே இன்ஷா அல்லாஹ். அதையும் நீங்கள் தனியாக பார்த்துக் கொள்ள முடியும். இந்த பேட் யார்ட் பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஈரானுடைய ஏவுகணைகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல 35 பேர் அளவுக்கு பேட் யார்ட்ல காணாமல் போயிருக்கலாம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இங்கே நான் காசாவை தான் நினைக்கிறேன். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவார்கள், கட்டிடங்கள் இடிந்து விழும், அதுல சொல்லுவாங்க இத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இதுவரைக்கும் காசா யுத்தத்தில் காணாமல் போனவர்களுடைய பட்டியல் 19,000 பேருக்கு மேலே இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க திரும்ப அவங்களை உயிரோடு மீட்கிறதுங்கிறது அசாத்தியம். ஏன்னா வருஷ கணக்காக காணாமல் போயிட்டாங்க. கட்டிடத்துக்குள்ள இடிபாடுகளுக்குள்ள உயிரோடு மாண்டு போயிருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்குகிறவர்களும் ஷஹீதுகள் என்கிற அந்தஸ்தை இஸ்லாம் தருகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவார்கள். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே என்கிற கோரிக்கைகளோடு இந்த 35 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தாண்டி ரெஹாவோட்ல இருக்கக்கூடிய வாய்ஸ் மேன் ஆராய்ச்சி நிலையத்திற்கும் பெரும் சேதம் ஏற்படுகிற அளவுக்கு பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த வாய்ஸ் மேன் ஆராய்ச்சி நிலையம் அணு தொடர்பான ஆராய்ச்சி நிலையம் கரெக்டா இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? தேடி தேடி அடி, விரட்டி விரட்டி அடி, இனி வரக்கூடாது இந்த பக்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய அடியை நீங்க
நீங்க பார்க்கலாம், ஈரான் முழுக்க மக்கள் வீதியில் இறங்கி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவன் அட்டாக் பண்றான், ஆனா இவங்க ரோட்ல இறங்கி இன்னும் நீங்க அட்டாக் பண்ணணும், விட்டுறக்கூடாது, இதோட இஸ்ரேலா நம்மளாங்கிறத பார்த்துடணும்னு சொல்லி களமிறங்கி இருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளிலையும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்கள் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஹயோம், இன்றைக்கு இஸ்ரேலி ஹயோம் செய்தித்தாள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. டெல் அவீவில் இருக்கக்கூடிய 6 தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள் நேரடி அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறது. இன்றைக்கு காலையில் இது அல் ஜசீரா செய்தி கிடையாது, இஸ்ரேலி ஹயோமே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அவங்களுடைய பத்திரிகையை காரி துப்பிக்கிட்டு இருக்குது அவங்கள. அந்த செய்தி தான் இது. இன்றைக்கு 6 தளங்கள், ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கிரேட்டர் டெல் அவீவுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நெதன்யா, அதே போன்று ஹெஸ்லியா ஆகிய பகுதிகளிலும் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் பல பகுதிகள் மொத்தமாக அழிந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலி ஹயோமே வெளியிட்டிருக்கிறது. அதை தாண்டி ஈரானுடைய தாக்குதல்களோடு இணைந்து யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹூதிகளுடைய ஏவுகணை தாக்குதலுடைய புகைப்படங்களை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நீங்க அதில் பார்க்குறீங்க. இதை தாண்டி மேற்கு கலீலி பகுதிகளில் இருக்கக்கூடிய தம்ரா என்கிற நகரம் இஸ்ரேலுடைய, அந்த நகரத்திலையும் படுபயங்கரமான தாக்குதல்களை, ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் செய்தி பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. எல்லாமே அவங்க செய்திகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சொல்லிடக்கூடாதுல, உள்ள ஒண்ணுமே நடக்கலப்பா, நான் சொல்லுகிற அதே தளங்களை நீங்க போய் என்ன பார்க்கலாம்னு சொன்னா இந்த செய்திகளை பார்த்துக் கொள்ள முடியும். அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 13 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் 2 வேவ் தாக்குதல்களை நடத்திய 2 அலை தாக்குதல்களை நடத்தினார்கள் இன்றைக்கு காலையில். அதில் முதல் அலையில் 40க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இரண்டாவது அலையில் 50க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இதுவும் போய் அவங்களோட ஒவ்வொரு அலையிலே 100 பாலிஸ்டிக் வருகிறது. இன்னைக்கு 200 பாலிஸ்டிக் அட்டாக் நடந்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். அதையும் குறைச்சி அடி வாங்குறேன்னு முடிவாகிடுச்சு. அதில் ஏன்டா குறைச்சி வெக்கப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு சொல்ல வேண்டி இருக்குது? வந்ததை சொல்லிட வேண்டியதுதானே. மிக தெளிவாக ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கிறாங்க, 100 100ன்னு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா குறைஞ்சிடக்கூடாதுல்ல, ஏன் 99 அனுப்புனா அனுப்பு முடிவாயிடுச்சு, 2 பார்த்துடலாம்னு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய காவல் பிரிவாக இருக்கக்கூடிய IRGC விமானப்படை இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை தாண்டிய தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்க விமானப்படையின் களத்தில் இறங்கிட்டாங்கன்னு ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தாக்குதல்களில் ஈரான் உயர் ரகமான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. குறிப்பாக ஹைஃபா, அதே நேரத்தில் டெல் அவீவில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுடைய இமாத் என்கிற ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப சூப்பர்சோனிக் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. அதே போன்று கதர் என்கிற வகையான ஒரு ஏவுகணை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த ஏவுகணை மூலமான தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஹைபர் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு இந்த 3 தான் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது. 3 பிரிச்சு அடிக்கிறாங்க. வகை வகையா கொடுப்போமே என்று கூட நினைக்கலாம்ல, கொடுக்கிறேன்னு முடிவு எடுத்தாச்சு, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹைஃபா மீது இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கிறதாக ஈரானுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய IRNA இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஹைலைட்டட் தாக்குதல் ஒன்று என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் இருக்குதா இல்லையா, F-35 F-16 வகையான விமானங்கள். இந்த விமானங்களுக்கு ஏற்றுகிற எரிபொருள் இருக்குதா இல்லையா, சூப்பர் பெட்ரோல் வகைகள் ஏற்றுகிற அந்த தளங்கள், விமானங்களுக்கு பெட்ரோல் கொடுக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்து இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். எல்லாமே என்னன்னா, நீ எங்களை அடிக்க வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் பெட்ரோல் ஏற்றக்கூடிய அந்த நிலையங்கள் மீது இன்றைக்கு உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஒரு முக்கியமான பாதுகாப்பு அதிகாரி அல் ஜசீராவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவலை இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு ஹைலைட்டட் நியூஸாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தத்தை நாங்க ஆரம்பிச்சது அவங்க, ஆனால் முடிச்சு வைக்கிறது நாங்களாகத்தான் இருப்போம், அவங்கள முடிச்சு வைக்க விட மாட்டோம், நாங்கள் தான் அதை முடிச்சு வைப்போம்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கிற சகோதரர்கள் அத்தனை பேரும் அடுத்ததாக நம்முடைய வீடியோக்கள் இருக்கிறது, கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க. ஏன்னு கேட்டால் அதில் இந்த இஸ்ரேலுடைய அயன்டோம் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி உள்ள போய் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது என்பதற்கான காரணங்களை அல் ஜசீரா அழகா வெளியிட்டிருக்கிறாங்க.
அதை தனி வீடியோவாக நம்ம வெளியிட இருக்கிற அதே நேரத்தில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்கிற அதே நேரத்தில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற நம்முடைய அடுத்த சேனல் அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. முன்னால் தெரிகிற அந்த இமேஜில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் என்ன பேர்ல எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு காட்டப்படும். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற சேனலையும் இந்த ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற சேனலையும் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்கிற அதே நேரத்தில் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தை தொடர விரும்புகிற சகோதரர் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எக்ஸில், அதே போன்று டிக்டாக்ல நீங்கள் தொடர முடியும். அதே நேரத்தில் யூடியூப்ல மேலே சொன்ன பெயர்களில் நீங்கள் தொடர்கிற அதே நேரம் நம்முடைய உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் சேனலையும் நம்முடைய டெலிகிராம் சேனலையும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்பான நிறைய வீடியோக்கள், புகைப்படங்கள் அதிலே பதிவேற்றப்படுகிறது. அந்த ஆதாரங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன இதில் நமக்கு காட்ட முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும். அடாவடித்தனமாக உலகம் முழுவதும் உள்ளே நுழைந்து ஒவ்வொரு நாடுகள் மீதும் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தக்கூடிய இது போன்ற கயவர்களுக்கு எதிரான மூக்குடைக்கிற காரியத்தில் யாராவது ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தற்போது ஈரான் அந்த காரியத்தை சிம்ம சொப்பனமாக செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் புரிந்து கொள்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குனுத்து நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக என்றைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக முன்னிற்போமாக, ஜனநாயக ரீதியாகவே அத்தனை விவகாரங்களையும் எதிர்கொள்வோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.